குற்றங்கள் நடப்பதற்கு என்ன காரணம்? அப்படின்னு கண்டுபிடிச்சு, குற்றத்த முதல்ல நிறுத்தணும். அப்பதான் அந்த கொடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. குற்றங்கள் ஏன் நடக்குது? ஏன் ஊழல் பண்றாங்க? ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? ஏன் உறவுகள்ல திருமண உறவுல ரிதன்யாங்கிற பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கிறா? அல்லது அபிராமிங்கிற பொண்ணு ஏன் தனது 2 குழந்தைகளையும் கொல்றா? அப்படின்னா, அப்போ இந்த குற்றங்கள் நடப்பதற்கு என்ன காரணம்? நீங்க வாழ்றது கஷ்டமா இருக்கு. ஒரு திருமண உறவ ரொம்ப சிக்கலாக்கி வச்சிருக்காங்க. திருமண உறவ ரொம்ப மிகைப்படுத்துறாங்க. அ திருமண உறவ ஆயிரக்கணக்கான கூட்டி வச்சு கல்யாணம் பண்ணும்போது, பிடிக்கலன்னா பிரிஞ்சு போக முடியாது. அதுவே 10, 15 பேர கூட்டி வச்சு ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க. சும்மா எளிமையா நடத்துங்க. விருப்பம் இருந்தா வாழப்போறோம், விருப்பம் இல்லன்னா பிரிஞ்சிடுறது அது ரொம்ப ஈஸி. ஒரு திருமணத்துக்கு 2,00,00,000 வரைக்கும் செலவு பண்றான். 10,00,000 வரைக்கும் செலவு பண்றான். 200 பவுன் நகை, 100 பவுன் நகை, 50 பவுன் நகை போடுறது. இப்படி பல லட்ச ரூவா செலவு பண்ணி ஒரு கல்யாணத்த பண்ணும்போது, பிரியறதுக்கு யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, பிரிய முடியலையேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. விவாகரத்துன்னு கோர்ட்டுக்கு போனா, கோர்ட்ல இழுத்து அடிக்கிறாங்க. 8 வருஷம், 10 வருஷம் இழுத்து அடிக்கிறாங்க. ஜீவனாம்சங்கிற பேர்ல ஆண்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அப்ப ஜீவனாம்சம் நம்மளால குடுக்க முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் பிரியறது உடனே முடியாது. 8 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும் அப்படிங்கும்போது குறுக்கு வழிய தேடுறாங்க. தீர்வு உடனடியா தேவையா இருக்கு. வாழணும்ல. அப்ப 8 வருஷம் கோர்ட்டுக்கு அவங்க தீர்ப்பு குடுக்குற வரைக்கும் நம்ம காத்து கிடக்கும். வயசு போயிட்டே இருக்குல்ல. வயசு பொறுமையா இருக்குமா? அப்ப இந்த சட்டங்கள் என்ன பண்ணுது? இந்த மாரி குறுக்கு வழிகள். அதான் இந்த குற்றங்களுக்கு காரணமா இருக்கு. குற்றங்களுக்கு ஏன் காரணமா இருக்கு? இந்த சட்டங்கள். உடனே அதுக்கு இந்த சட்டமே என்ன பண்ணுது? ஆடம்பரமான திருமணங்களை நடத்த அனுமதிக்கிறது. நீ எவ்வளோ வேணாலும் நகைய வாங்கிக்கோ. பெருமையா வரதட்சணை குடுக்குறான். ஒரு காலத்தில வரதட்சணை கொடுமை தப்புன்னு இன்னைக்கு பார்த்தா, இன்னைக்கு வரதட்சணை குடுக்குறது பெருமையா இருக்கு. பணக்காரர்கள் அதை ஒரு பெருமையா மாத்துறாங்க. அத எடுத்து இந்த சட்டம் எதுவுமே செய்ய மாட்டேங்குது. எதுக்கு இவ்வளோ கார் குடுத்த? எவ்வளோ நகை எதுக்காக போட்ட? சட்டம் கேட்க மாட்டேங்குது. அப்ப எளிமையான கல்யாணம் ஒரு சட்டத்த போடு. ஒரு கல்யாணத்தில 50 பேருக்கு மேல பொண்ணு வீட்ல 25, மாப்பிள்ளை வீட்ல 25 பேர். இதுக்கு மேல யாரும் வரக்கூடாது. ஒவ்வொரு கல்யாணத்திலயும் போய் ஒரு போலீஸ்காரங்க போய் அத பார்க்கணும். அப்பன்னா, ஒரு எளிமையா 50 பேர் மட்டுமே வர்ற ஒரு கல்யாணத்துக்காக, யாருமே 200 பவுன் நகை, ஒரு டொயோட்டா காரு இதெல்லாம் குடுக்க மாட்டான். நீ ஆயிரக்கணக்கான பேர் ஒருத்தன் மண்டபத்துக்கு வரான். பெரிய மாநாடு மாரி ஒரு கல்யாணம் நடக்குது. அங்க நீ பெருமையாக பேசப்பட உன்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக கடன வாங்கி, அல்லது யாரையாவது ஏமாத்தி, லஞ்சம் வாங்கி, ஊழல் பண்ணி, நீ நெறைய பணத்த சேர்த்து, அந்த இடத்துல பெருமைக்காக, ஒரு நாள் சந்தோஷத்துக்காக, உன்ன பத்தி பெருமையா பேசணுங்கிறதுக்காக நீ பண்ற. அப்போ பாருங்க, வரதட்சணையே குற்றம். அந்த வரதட்சணை கொடுப்பதற்காக இவர்கள் மேலும் பல குற்றங்களை செய்கிறார்கள். இவர்கள் வருமானத்தில் 100 பவுன் நகை போட முடியாது. அப்போ கமிஷன் அடிக்கணும், ஏமாத்தணும், கடன் வாங்குனா திருப்பி குடுக்கக்கூடாது, ஊழல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா தான் நீ 100 பவுன் நகை போட முடியும். வரதட்சணை என்கிற குற்றத்திற்கு இன்னும் பல குற்றங்களை செய்தால் தான் நீ அத செய்ய முடியும். அப்போ அத பார்த்து அந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு சட்டம் போட்டு அத தடுக்கணும். எளிமையா தான் கல்யாணம் நடத்தணும். அப்புறம் காதலிச்சு தான் கல்யாணத்த பண்ணணும். அவன் நல்லவனா கெட்டவனா ரிதன்யாங்கிற விஷயத்துல என்ன தப்பு அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதே தெரியாது. பழகி பார்க்காம அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் சுயநூறுமே தெரியுது. அவன் நல்லவனா கெட்டவனா அதுக்கப்புறம் தான் அவன் காட்ட ஆரம்பிக்கிறான் யாருங்கிறது. முதல்லே பழகியிருந்தா, முதல்லே காதலிச்சிருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது. அந்த பொண்ணு இறந்திருக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு இவ்வளோ இழப்பு வந்திருக்காது. அதனால காதலிச்சு கல்யாணம் பண்ணணும். அதுபோல பார்த்தீங்கன்னா, இந்த அபிராமிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள கொன்னுட்டா. அப்போ முதல்ல கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த அவனோட இவளுக்கு என்ன பெத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. புடிக்காம வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பா ஒருவேள. அப்போ இன்னொருத்தன் புடிச்சவனா தேடும்போது இவன்கிட்ட இருந்து இப்போ வாழ்க்கைன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு பிடித்த ஒரு வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கும்போது, ஆ இந்த மாரி இந்த சமூகம் அதற்கு எதிராக நிற்குது. பிடித்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு ஒருத்தர் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு தடையா இருக்கும்போது, இந்த மாரி குறுக்கு வழியில யோசிக்கிறாங்க. குறுக்கு வழியும் முட்டாள்தனமான ஒரு வழியிலே தேர்ந்தெடுக்கிறாரு. இன்னைக்கு அவ வாழ்க்கையும் போச்சு. அவ குழந்தைகளோட வாழ்க்கையும் போச்சு. அவ புருஷன் வாழ்க்கை எல்லாம். அதனால மத்தவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இங்க மகிழ்ச்சியாக வாழ்வது எளிதாக எளிதாக இருக்க வேண்டும். சட்டங்கள் அதற்கு விரைவாக செயல்பட வேண்டும். விருப்பப்பட்ட வாழ்க்கை தான் முக்கியம். குடும்ப கௌரவம், அது சாதி அல்லது இது ஒரு விருப்பமான வாழ்க்கைய இது கள்ளக்காதல், இது திருமணத்திற்கு மீறிய உறவுமுறை, இது தப்பு அப்படின்லாம் இல்லாம அதில உள்ள நியாயங்கள புரிஞ்சுக்கிட்டு அதற்கு வழி செய்ய வேண்டும். வழி செய்யும்போது வாழ்வது இங்கே எளிது. மகிழ்ச்சியாக வாழ்வது, விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது இங்கே எளிது. அப்படிங்கிற ஒரு வழிய ஏற்படுத்தணும். ஜீவனாம்சத்துக்கு தடை போடணும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கு கல்வி செலவு, உணவு செலவு அரசாங்கம் கல்வியை இலவசமா குடுத்துரு. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கான உணவு செலவை மட்டுமே பகிர்ந்துக்கணும். மத்தபடி எதுக்கு லட்சக்கணக்கான பணத்த பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்? அப்ப பெண்கள குஷிப்படுத்துற மாரியான இந்த சட்டங்கள், இதுதான் பெரிய குற்றங்களுக்கு காரணமா இருக்கு. திருமண உறவுனாலே பயப்படுறாங்க. மறுமணம்னாலே அதனால என்ன ஆகுது? மறுமணத்துக்கு நெறைய வழி இல்லாம நெறைய பேர் தனியா இருக்காங்க.
திருமணம்னாலே இது பயங்கர பிரம்மாண்டம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஜீவனாம்சம், விவாகரத்து, உச்சா, புச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிரியறதா விடவே மாட்டோம். என்ன ஆகுறது? ஆயிரக்கணக்கான வரதட்சணை, உருட்டு, காரு, உடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர பிரம்மாண்டம் படுத்துறாங்க. அத சாதாரணமாக்கு. அப்பதான் ஏன்னா பிரிவு அங்க வரும். ஏன் இவ்வளோ ஆடம்பரமா கல்யாணம் நடத்துறியே, இப்போ 2,00,00,000 வரைக்கும் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்த நடத்துறீங்க. ஏன் அவங்க பிரியவே மாட்டாங்களா? அவங்க வாழ்க்கையில விவாகரத்தே வராதா? அப்ப பின்னாடி என்ன நடக்கும்னு இவன் பின்னாடி எதுக்குமே நான் அனுமதி குடுக்க மாட்டான். இப்படிதான் நீ கல்யாணம் பண்ணியாச்சு, வாழ்ந்தாலும் செத்தாலும் இதோட தான். அதனால தான் வேற வழி இல்ல. தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி ரிதன்யா தற்கொலை பண்றா. அப்ப இந்த மாரி சம்பவங்கள் நடந்தாலும் அதுலேருந்து நம்ம பாடங்கள கற்றுக்கிறது இல்ல. படிப்பினைகள் இது. இதெல்லாம் நடக்காம இருக்கதுக்கு என்ன காரணம்? ஆராய்ச்சி பண்ணா அதற்கு நமக்கு விடிவுகாலம் பொறக்கும். ஆனா நாம அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? குற்றங்களை ஊக்குவிக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. குற்றங்கள பத்தி கவலைப்படுறதில்ல. ஏன்னா மதுபானத்தை வியாபாரம் செய்து தான் அரசாங்கத்தை நடத்துகிறது. மதுபானத்தை குடித்துவிட்டு ஒவ்வொரு குடும்பமும் நாசமா போயிட்டுருக்கு. உடம்பு நாசமா போகுது, நோய் வருது. அந்த குடும்பத்திலயும் நிம்மதி இருக்காது. அப்போ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அரசாங்கங்கள் எப்படி பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும்? பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த அரசாங்கமா தான் இருக்கு. அதனால குற்றத்துக்கு தண்டனை குடுக்கிறதே கொடுமையான விஷயம். குற்றம் செய்வது கொடினமே. அதனால குற்றத்துக்கு தண்டனை அப்ப அதனால என்ன பண்ணணும்? குற்றங்களே நடக்காத மாரி ஒரு வாழ்க்கை. குற்றங்களுக்கான வேர்கள் எங்க இருக்குது? அத கண்டுபிடிச்சு அதை அகற்ற வேண்டும். அப்ப இங்க வாழ்வது எளிதா இருக்கணும். உறவுல சேர்வதும் பிரிவதும் விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழணும். காதலிப்பதை பதிவு செய்யணும். திருமணம் அப்புறம் விரும்பியவர்களோடு தான் அவர்கள் வாழ்கிறார்கள். விருப்பப்பட்டு தான் வாழ்கிறார்கள். பிடிக்கவில்லை என்றால் பிரிந்து செல்ல எளிதாக வழி செய்ய வேண்டும். அதுபோல் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 8 வருஷம் அந்த குழந்தை கூட இருந்தே ஆகணும். நீ குழந்தைய பெத்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு போகக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பா, அம்மா தேவை. கண்டிப்பா ஒரு 8 வருஷம் கண்டிப்பா தேவை. 8 வருஷத்துக்கு மேலேயும் தேவையான்னா இருந்தா நல்லது தான். ஆனா 8 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா தேவைன்ட்டு. ஆனா 8 வருஷம் ஒரு குழந்தையோட அம்மா, அப்பா அந்த ரத்த உறவு சம்மந்தமான அம்மா, அப்பா அந்த அக்கறை அன்புங்கிறது அந்த குழந்தைக்கு தேவை. அதனால குழந்தை பிறந்துச்சுன்னா, நீ 8 வருஷம் கழிச்சு 8 வருஷம் பிரிய முடியாது. 8 வருஷம் கழிச்சு பிரிஞ்சுக்கோ. அதே நேரத்தில அ 8 வருஷம் கழிச்சு விருப்பப்பட்டா உடனே பிரிஞ்சுக்கோ. ஜீவனாம்சம்லாம் கிடையாது. அந்த மாரி வாழ்வது இங்க எளிதுப்பா. விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்வது இங்க எளிது. 8 வருஷம் கழிச்சு நீ பிரியணும்னா பிரிஞ்சுக்கோ, சேர்ந்து வாழணும்னா சேர்ந்து வாழ். அந்த மாரி ஒரு சட்டம் அது மாரி ஜீவனாம்சம் கிடையாது. திருமணத்த ஆடம்பரமா பண்ணக்கூடாது. காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். புடிச்சிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு தான் கல்யாணத்துக்கே காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். 3 மாசம் காதலிக்கணும். காதலிப்பதற்கான காலகட்டம் 3 மாசம். 3 மாசமோ, 4 மாசமோ. அதன் பிறகு காதலுக்கு அனுமதி கிடையாது. அதன் பிறகு அவங்க கல்யாணத்தில முடியணும். இல்லன்னா அந்த காதலை முறித்துக்கொள். நாங்கள் காதலர்களாகவே பல வருடங்கள் வாழ்வோம் அப்படிங்கிற காதல்ங்கிறது என்னது? பிடிச்சிருக்கா, பிடிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கான பருவம் தான் அந்த காதல்ன்றது. கல்யாணம் பண்ணிட்டு தான் காதலிக்க போறோம். காதல்ங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம்? காதலிப்பதற்காக தான் கல்யாணம் பண்றோம். அப்போ முதல்ல காதலிச்சு பார்க்குறோம். திருமணத்திற்கு முன்பான காதல் என்பது காதலித்து பார்க்கிறோம். ஏற்றவரா இல்லையா? காதலிப்பதற்கு ஏற்றவரா இல்லையா? என்பதை தெரிந்து கொள்வதற்காக இல்லன்னா எல்லா வகையிலும் சரியா இருக்கணும். காதல் பருவத்தில உடல் உறவுலாம் வச்சு பார்க்கணும். குறி பொருந்தணும். உடல் உறவில் எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு, எனக்கு எல்லா வகையிலும் திருப்தி. ஒரு பையன பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வைக்கணும். வந்து பழகுப்பா. ஒரு பொண்ண பையன் வீட்டுக்கு வர சொல்லு. பழகுமா. அப்படி எல்லா சூழலையும் கடந்து எனக்கு ஏற்றவன் இவன். அப்படி எனக்கு ஏற்றவள் இவள். அதன் பிறகு தான் கல்யாணம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காதலிக்க தான் போறீங்க. காதலிப்பதற்காகத்தான் கல்யாணம். பாதுகாப்போடு காதலிப்பதற்காகத்தான் கல்யாணம். வாழ்நாள் முழுவதும் காதலிக்க தான் போறோம். இப்படி இந்த சட்டங்கள், இந்த மக்களுடைய வாழ்க்கை அப்ப இதெல்லாம் ஏன் வெளிநாட்டில காதல்லாம் ஈஸியா இருக்கு. இங்க ஏன் ஈஸியா இல்லன்னா, நம்ம தாய்மொழியில கல்வி கற்கல. கல்வி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. நீங்க கற்ற கல்வி தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அப்போ நீங்க எந்த மொழியில கல்வி கத்துக்கிறீங்களோ, எளிதான வழியில் தாய்மொழியில் கல்வி கற்றால், உங்களுக்கு இந்த மாரி சமூக சிக்கல்லாம் வராது. தாய்மொழியில கல்வி கற்காதனால தான், இவங்களுக்கு இங்க கல்வி கற்பதே கடினம். வேலை செய்றது கடினம். சாதிக்கிற அந்த சாதிக்கவே முடியல. ஆங்கிலத்தில் கல்வி கற்பதால், ஆங்கிலத்தோட ஆதிக்கம் இருக்கிறனால, இங்கே உள்ள மக்களால் சாதிக்கவே முடியல. அதனால தான் என்ன பண்றான், தான் பிள்ளைய டாக்டரா படிக்க வைக்கணும். அதுவே ஒரு சாதனையா இருக்கிறான். அதுதான் தனது சாதனை. அப்ப பிள்ளைகளோட வாழ்க்கையில குறுக்கிடுறான். இவன் முடிவு பண்றான். அவங்க என்ன செய்யணுங்கிறத இவன் முடிவு பண்றான். இவனால எதுவும் செய்ய முடியல. காரணம் இந்த கல்வி முறையில், தொழிலில் உள்ள ஆங்கிலத்தின் ஆதிக்கம். அதனால இவனால எதையும் சாதிக்க முடியல. அதனால இவன் சாதனைய பிள்ளைகள நான் டாக்டர் ஆக்கி பார்க்கணும், இன்ஜினியர் ஆக்கணும். அவங்களுக்கு இந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும். 100 பவுன் கட்டி குடுத்து, கல்யாணத்த ஆடம்பரமா நடத்தணும். இதுதான் சாதனையா அவன் மாத்திடுறான்.
இது ஒருவேளை இவனுக்கு தாய்மொழியில் கல்வி கற்றிருந்தா இவன் தொழிலில் சாதிச்சிருப்பான். இப்போ வெளிநாட்டுக்காரன் எப்படி சாதிக்கிறான்? வெளிநாட்டுக்காரன் ஆங்கிலேயர்களோ சரி, பிரான்ஸ்காரங்களோ, ஜெர்மன்காரங்களோ, ஜப்பானியர்களோ எப்படி சாதிக்கிறானுங்க? காரணம் அவன் தாய்மொழியில் கல்வி கற்கிறான். அவன் தொழிலில் அவனால் சாதிக்க முடியும். எளிதாக இருக்குது. கல்வி கற்பதும் தொழில் செய்வதும் எளிதாக இருக்கிறது. சாதனை செய்வதும் எளிதாக இருக்குது. ஆனால் இந்தியர்களுக்கு அது முடியவில்லை. காரணம் ஆங்கிலம். ஆங்கிலத்தால் நிறைய பேர் பின்வாங்கிடுறான் சாதிக்க முடியாமல். அதனால்தான் அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சாதிப்பதற்கான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுற, வரதட்சணை வாங்குறது ஒரு சாதனை. அதிகமாக வாங்கினா அது பெருமை, அதிகமாக கொடுக்கறது பெருமை. அது மாதிரி 100 பவுன் போடுறது, அப்புறம் கல்யாணத்தை ஆடம்பரம் நடத்துறது, ஆயிரக்கணக்கான போகிற வரனுக்கெலாம் பத்திரிக்கை கொடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி வர வைக்கிறது, கூட்டத்தை கூட்டுறதுக்காக இப்படி பத்திரிக்கை வச்சு ஆயிரக்கணக்கான கல்யாணம் பண்ணுறது. அப்புறம் இப்படி பண்ணால் எப்படி பிரிய விடுவான்? பிரிஞ்சால் எனக்கு நஷ்டஈடு கொடு, உனக்காக தான் நான் ஆயிரக்கணக்கான பல லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன், எனக்கு அந்த பணத்தை கொடு, ஜீவனாம்சங்கிற பேரில் அதை வாங்குறது. பெண்களை வேலைக்கு போகணுங்கிறது இங்கே ஒன்றும் கட்டாயமாக இல்லை. காரணம் இங்கே வேலை பார்க்குறது, படிக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது ஆங்கிலத்தோட ஆதிக்கத்தினால. அதனால் ஆண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போடுறான், பெண்கள் விருப்பப்பட்டால் தான் வேலை பார்க்குறாங்க. ஏன் வெளிநாடுகளில் பெண்கள் கண்டிப்பாக வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு வேலை பார்க்குறது ஈஸி, படிக்கிறது ஈஸி. ஏன்னா தாய்மொழியில் கல்வி. இங்கே அந்நிய மொழியில் கல்வி கற்பதால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, முனைப்போடு இருக்கிறவங்க மட்டும், விவரம் தெரிஞ்சவங்க மட்டும் வேலை பார்க்குறாங்க, மற்றவங்க பின்வாங்கிடுறாங்க. வேண்டாம் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதனால தான் இங்கே நிறைய குற்றங்கள் நடக்கிற காரணம். நீ வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுற, ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி கமிஷன் அடித்து தான் கல்யாணம் பண்ணும். படிக்க வைக்கிறதுங்க கஷ்டம். இங்கே ஏன் குற்றம் நடக்குது? படிக்க வைக்கிறது கஷ்டம். கல்வியெல்லாம் தனியார் மயம். ஒரு மருத்துவம் பார்க்கணுன்னா அது தனியார் மயம். அரசு பள்ளியும் இருக்குது, அரசு மருத்துவமனையும் இருக்குது. இருந்தாலும் தனியார் மருத்துவமனை, தனியார் கட்டமைப்புகள்லாம் அங்கே தனியார் மருத்துவமனை தான் நல்லாயிருக்கு. தனியார் கல்வி நிறுவனம் தான் கட்டமைப்பு நல்லாயிருக்கு. எல்லாத்துக்கும் கல்வி, மருத்துவத்துக்கு கல்வி, படிப்புக்கு கல்வி. அவனா இவன் சம்பாதிக்கிறதா 10,000. அப்போ என்ன பண்ணுவான், எங்கேயாவது கமிஷன் அடிக்கணும், கள்ளக்கணக்கு எழுதணும், திருடணும், ஏமாற்றணும், கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கக்கூடாது, இப்படி தான் போவோம். அப்போ நீ என்ன பண்ணணும், இங்கே உள்ள மக்களை எளிதாக வாழச் செய், குற்றங்கள் குறைந்து விடும், ஊழல்கள் அழிந்து விடும், எளிதாக வாழச் செய்யணும். கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடு. கல்வி அனைத்துமே பட்டப்படிப்பு முதற்கொண்டு நீ என்ன படித்தாலும் அது கட்டணம் இல்லாமல் உனக்கு கல்வி. அப்போ மக்கள் ஈஸியாக அப்பாடா நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவமாக, அது இங்கே ஒருமே அரசு மருத்துவமனை தான். மருத்துவத்துக்கு நீ செலவழிக்க தேவையில்ல, அப்பாடா நிம்மதி. ஒரு அது மாதிரி வீடு கட்டுறது, எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா அரசாங்கமே கட்டி கொடுக்கும். அரசாங்கத்துக்கு நீ வாடகை கொடு, ஏன்னா புதிய வீடுகளை கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி இங்கே வாழ்வது எளிது. அது மாதிரி நீதிமன்றத்துக்கு போனால் அதுவும் கட்டணம் இல்லாமல் உனக்கு நீதி. அப்போ இந்த நாட்டில் வாழ்வது ஈஸி. அப்புறம் எதுக்குப்பா நீ கமிஷன் அடிக்கிற? அது மாதிரி கல்யாணத்தை காதலிச்சு தான் கல்யாணம், அது மாதிரி ஒரு 50 பேருக்கு மேலே ஒரு கல்யாணத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடு. வரதட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பெரிய கூட்டத்தை கூட்டும்போது தான் சபை மரியாதைக்காக, பேருக்காகவும் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் ஆசைப்பட்டு நிறைய வரதட்சணை கொடுக்குறது. நிறைய அது மாதிரிலாம் இல்லாமல் கல்யாணத்தையே 50 பேர் தான் கல்யாணம். அதில் போய் எவனாவது 200 பவுன் நகை, 300 பவுன் நகை, ஒரு காரு, ஏசி, அது மாதிரிலாம் சீர்வரிசைலாம் கொடுக்க மாட்டான். அதெல்லாம் தேவையில்லை. அது மாதிரி மக்களை எளிதாக வாழ விடுங்க. வாழ விட்டுட்டாலே அவன் குற்றங்களை செய்ய மாட்டான், நேர்மையாக இருப்பான். இங்கே நேர்மையாக இருந்தால் என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குது. இந்த ஆங்கில வழி கல்வி தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஏன் ஆங்கில வழி கல்வியை ஏன் தனியாக அரசாங்கத்தால் ஏன் கல்வியை இலவசமாக கொடுக்க முடியல? நீ ஆங்கிலம் கற்றுக்கிட்டு வெளிநாட்டில் தான் வேலைக்கு போகிற, உனக்கு எதுக்குப்பா இங்கே இலவச கல்வி? வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போகிற, அங்கே போய் செட்டில் ஆக போகிற, உனக்கு எதுக்கு இலவச கல்வி? நீ இங்கே இருந்த அப்படின்னா உனது உழைப்பு எல்லாம் திறமையெல்லாம் இந்த நாட்டுக்கே பயன்பட்டால் உனக்கு இலவச கல்வி கொடுக்கலாம். அப்போ ஆங்கில வழி கல்வி என்பது இலவச கல்வி கொடுப்பதற்கு தகுதியற்றது. கல்வி ஏன் தனியார் மயமாச்சுது? ஆங்கிலத்தின் வழி கல்வி, அதன் வாயிலாக தான் கல்வி தனியார் மயமாச்சு. கல்வியை ஏன் தனியார் மயமாச்சுது? ஏன் காசு வாங்கிட்டு கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆங்கிலத்திற்காகத்தான். ஆங்கில மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்று தான் கல்வி என்பது தனியார் மயமாக மாறியது. தமிழ் மொழியில், தாய்மொழியில் கல்வி இருந்தால் நம்ம இன்றைக்கி எல்லாருமே கல்வியை கட்டணம் இல்லாமல் தான் பெற்றிருப்போம். கட்டணம் இல்லாமல் அந்த கல்வியை நாம் பெற்றிருப்போம். நீங்கள் ஆங்கிலத்தில் கல்வி கற்றதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்க ஒருவேளை இங்கே அரசு பள்ளிகள் மட்டும்தான் இருக்குது, தனியார் பள்ளிகளே இல்லைன்னா, தனியார் பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள்லாம் அரசு ஆசிரியர்களாக இருந்திருப்பாங்க. அங்கே பணியாளர்கள் எல்லாம் அரசு பணியாளராக இருந்திருப்பாங்க. அதனால் தனியார் உடைமை என்பது நமக்கு மிகப்பெரிய தவறாக இருக்குது. அது காரணம் இந்த மொழி தான் காரணமாக இருக்குது. குற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்போ அப்படின்னா, கல்வி, மருத்துவம், நீதி, அப்புறம் வீடு, இதெல்லாம் அரசாங்கமே கொடுக்கணும். அப்போ தான் மக்களுடைய அது மாதிரி தாய்மொழியில் கல்வி கற்றுவிட்டால்
இங்கே காதலிப்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம தாய்மொழியவே தாழ்வா நினைக்கிறோம். எல்லாத்தையும் மத்தவங்கள பார்த்தே செய்றோம். சுய சிந்தனைங்கிறது இல்லாம போச்சு. அதனால தான் காதலை தாழ்வாக நினைக்கிறோம். காதலிப்பதற்கு தடை விதிக்கிறோம். பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கிறார். உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, இங்க உள்ள மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதாம். எந்த மொழியில கல்வி கற்கணுங்கிறது கூட இவங்களுக்கு தெரியல. தாய்மொழியில் தான் கல்வி கற்கணுங்கிறது கூட இவங்களுக்கு தெரியல. இவங்க தாழ்வு மனப்பான்மையில இருக்காங்க. கருப்பு நிறத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிற உளவியல் பிரச்சனை தாழ்வு மனப்பான்மை. ஆனா வெள்ளையா இருக்கிறவன் அவன் மொழிய விட்டுக் குடுக்க மாட்டான். ஹிந்திக்காரன் பார்த்தீங்கன்னா, படிக்கல. ஆனாலும் அவன் மொழிய விட்டுக் குடுக்க மாட்டான். தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், நீ வந்து நான் ஹிந்தியில தான் பேசுவேன். நீ வேணா ஹிந்தி கத்துக்கோன்றான். ஆங்கிலேயர்கள் இங்க வந்தான். 2000 பேர் தான் வந்தான். நம்மள எல்லாத்தையும் ஆங்கிலேயர்களா மாத்துனானே தவிர, இங்க உள்ள ஒரு மொழிய அவன் கத்துக்கல. இந்த மாரி வெள்ளையா இருக்கிறவனுக்கு உயர்வு மனப்பான்மையும், கருப்பா இருக்கிற உலகத்தில் எந்த நாட்டில் ஆப்பிரிக்க மக்களுக்கெல்லாம் பார்த்தா தாழ்வு மனப்பான்மை. இந்தியர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. தென்னிந்தியர்களுக்கு குறிப்பா. இந்த மாரி உளவியல் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இங்க வாழ்வது கடினமா இருக்கு. அதனால தான் குற்றங்கள் நடக்குது. குற்றங்களுக்கான தண்டனைகள் கொடுமையா இருக்கு. தண்டனை மூலமா மட்டுமே குற்றத்தை குறைக்க முடியாது. குற்றத்தின் வேர்கள் எங்க இருக்கு? அதை களைவதற்கான அதிகாரம் அரசாங்கத்திட்ட தான் இருக்கு. அரசாங்கத்திற்கு போதிய அறிவு இருக்க வேண்டும். அரசாங்கத்தை ஆட்சியாளர்களுக்கு தேவைப்பட்டால் எனது உதவி தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்கள். நான் சொல்லித் தருகிறேன் உங்களுக்கு.